இந்த வீடியோல நாம பர்சனல் ப்ரொனவுன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நான், நீ, அவன், அவள் இதெல்லாம் கன்னடாவுல எப்படி சொல்றது? அப்புறம் அத வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இத கன்னடாவுல நானு அப்படின்னு சொல்லணும். நாங்கள் இத கன்னடாவுல நாவு அப்படின்னு சொல்லணும். நீ இத கன்னடாவுல நீனு அப்படின்னு சொல்லணும். நீங்க இத கன்னடாவுல நீவு அப்படின்னு சொல்லணும். முதல்ல நானு என்ற வார்த்தைய வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ யாராச்சு உங்ககிட்ட கன்னடாவுல நீவு யாரு? அதாவது நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு நீங்க இப்படி பதில் சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா நீங்க சொல்லலாம், நான் ஒரு மாணவன். இத கன்னடாவுல நானு ஒப்ப வித்யார்த்தி அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் ஒரு இன்ஜினியர். இத கன்னடாவுல நானு ஒப்ப இன்ஜினியர் அப்படின்னு சொல்லணும். இதுல இந்த ஒப்ப என்ற வார்த்தைய எடுத்துட்டு நீங்க டைரக்ட்டாவும் சொல்லலாம். நானு வித்யார்த்தி. நானு இன்ஜினியர். இது போல சொல்லலாம். நான் ஒரு பையன். இத்த கன்னடாவுல நானு ஒப்ப ಹುಡುಗ அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு பொண்ணு. இத கன்னடாவுல நானு ஒப்ப ಹುಡುಗಿ அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லனா, நான் முன்ன சொன்னது போல நானு ಹುಡುಗ, நானு ಹುಡುಗಿ இது போலவும் சொல்லலாம். கன்னடாவுல ಹುಡುಗ அப்படின்னா பையன். ಹುಡುಗಿ அப்படின்னா பொண்ணு. இது போல நானு என்ற வார்த்தை கூட உங்க பேரையும் சேர்த்து சொல்லலாம். நானு அருண், நானு தீபா இது போல. இதுவரை நாம நானு என்ற வார்த்தைய வச்சு எப்படி பேசுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததா நாவு அப்படின்ற வார்த்தைய வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். நாங்க மாணவர்கள் இத கன்னடாவுல எப்படி சொல்லணும்னா, நாவு வித்யார்த்திகளு அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்ல எப்படி ஒருமை பன்மையா மாத்த வார்த்தையோட கடைசில கள் அப்படின்னு போடுவோமோ, அது போல தான் கன்னடாவுலயும். நம்ம தமிழ்ல கள் அப்படின்னு போடுவோம். ஆனா கன்னடாவுல கலு அப்படின்னு போடணும். அடுத்ததா நீனு என்ற வார்த்தைய வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ மாணவன் இத கன்னடாவுல எப்படி சொல்லணும்னா, நீனு வித்யார்த்தி அப்படின்னு சொல்லணும். நீ தீபா இத கன்னடாவுல எப்படி சொல்லணும்னா, நீனு தீபா அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல நீ அப்படின்னு சொல்லுவோம். கன்னடாவுல நீனு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா நீவு என்ற வார்த்தைய வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க மாணவர்கள் இத எப்படி சொல்லணும்னா, நீவு வித்யார்த்திகளு அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோல நாம இந்த வார்த்தைகள வச்சு எப்படி பேசுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் சில வார்த்தைகள பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது போல ரொம்ப ஈஸியா கன்னடா கத்துக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.